அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காவல்துறை போக்குவரத்து கழகம் இடையிலான மோதல் போக்கை தடுக்க நடவடிக்கை தேவை என போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், என்ன முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார்? விரிவாக சொல்லலாம். லாவண்யா, குறிப்பாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களுடைய தொழிலாளர்கள் சம்மேளனம் இன்று தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. குறிப்பா கடந்த 3 நாட்களுக்கு முன்னதாக காவலர் ஆறுமுக பாண்டியன் நாங்குநேரி பேருந்துல பயணிக்கும் போது அவர் சீருடையில் இருப்பதாக கூறி டிக்கெட் எடுக்க முடியாது என்று தெரிவித்தார். இது சமூக வலைதளத்தில் கடுமையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய பிறகு போக்குவரத்து துறை சார்பில் ஒரு நீண்ட விளக்கத்தை கொடுத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் காவலர்கள் கட்டாயம் வாரண்ட் இல்லை என்றால் அவர்கள் தங்களுடைய கட்டணத்தை செலுத்த வேண்டும், டிக்கெட் இன்றி பயணிக்க முடியாது என்ற அறிக்கையை வெளியிட்டார்கள். இதனைத் தொடர்ந்து அடுத்த 2 நாட்களாகவே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகளுக்கு போக்குவரத்து போலீசார் ஆங்காங்கே வாகனங்களுக்கு குறிப்பாக நோ பார்க்கிங், அதிக பயணிகளை ஏற்றி செல்லுதல், சீட் பெல்ட் அணியவில்லை உள்ளிட்ட பல காரணங்களை தெரிவித்து தற்போது அதற்கான அபராதங்களை விதித்து வருகிறார்கள். இது போக்குவரத்து ஊழியர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே ஒரு சலசலப்பை தொடர்ச்சியாக ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக போக்குவரத்து துறை கடுமையான நிதி சுமையில் இருப்பதால் தொடர்ந்து இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து தற்போது இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காவல்துறை போக்குவரத்து கழக மோதல் போக்கினை தடுத்திட தமிழ்நாடு அரசு குறிப்பாக போக்குவரத்து கழகங்களை பாதுகாத்திட வேண்டிக் கொள்கிறோம் என்ற கடிதத்தை தற்போது ராதாகிருஷ்ணன் ஜெனரல் செக்ரட்டரி அவர் முதலமைச்சருக்கு கடிதமாக எழுதியிருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.